கொரோனாவிலிருந்து நாம் மீண்டு வரவே சில ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போதுதான் உலகம் மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கும் நிலைகள். கொரோனாவை விட பல மடங்கு கொடிய சதையை உண்ணும் பாக்டீரியா நோய் பாதிப்பு இப்போது ஜப்பான் நாட்டில் பரவி வருகிறதாகவும், இந்த பாதிப்பு ஏற்பட்டால் மிக விரைவாக உயிரிழப்பு ஏற்படும் என்பதால் உலக நாடுகள் அதிர்ச்சியிலும் உள்ளனர். இந்த உலகில் பரவிய கடைசி பெருந்தொற்றாக நிச்சயம் கொரோனா இருக்காது என்பதே வல்லுநர்களுடைய எச்சரிக்கையாக இருக்கிறது. இதற்கிடையே கொரோனாவை விட எளிதாக உயிரை பறிக்கும் நோய் ஜப்பானில் தற்பொழுதும் பரவி வருகிறது. அதாவது எளிதாக உயிரை பறிக்கும் இந்த நோய் சில மாதங்களில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு பரவி உள்ளது. இதனால் ஜப்பான் சுகாதார அதிகாரிகள் ஹை அலர்ட் மோடிலும் உள்ளனர். இந்த நோயை STSS அதாவது ஸ்டெக்ஸ்டோகல் டாக்சிக் ஷாக் சிண்ட்ரோம் என்று அழைக்கிறார்கள். இந்த பாதிப்பு ஏற்படும் நபருக்கு குறுகிய காலத்தில் மரணம் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகம். இதை சதை உண்ணும் பாக்டீரியா என்றும் குறிப்பிடார்கள். கடந்த ஜூன் 2ஆம் தேதி வரை ஜப்பானில் 977 பேருக்கு இந்த STSS ஏற்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு ஒட்டுமொத்தமாக ஏற்பட்ட பாதிப்பை விட அதிகமாகும். இந்த STSS என்பது குரூப் A ஸ்டெக்டோகல்ஸ் பாக்டீரியாவால் ஏற்படும் மிக அரிதான அதே நேரம் கடுமையாக பாக்டீரியா தொற்று ஆகும். இந்த பாக்டீரியாக்கள் இரத்த ஓட்டத்தில் நுழையும் போது அது உடலில் ஆபத்தான விஷயத்தை உடலில் பரப்பும். உரிய நேரத்தில் சரியான சிகிச்சை இல்லை என்றால் உயிரிழப்பே கூட ஏற்படும். அதே நேரம் இந்த பாதிப்பு கொண்ட ஒருவரிடமிருந்து நேரடியாக மற்றொருவருக்கு இது பரவும் வாய்ப்புகளும் குறைவு என்பதே சற்று ஆறுதலான தரும் விஷயம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இதற்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் குறித்தும் அப்படி எச்சரித்துள்ளனர். அப்படிதான் காய்ச்சல், தசைவலி, குமட்டல் மற்றும் வாந்தி ஆகியவை இதன் முதற்கட்ட அறிகுறிகளாகும். இந்த பாதிப்பு ஏற்பட்ட முதல் 48 மணி நேரத்திற்குள் குறைந்த இரத்த அழுத்தம், உறுப்பு செயலிழப்பு, இதய துடிப்பு அதிகரிப்பு மற்றும் மூச்சு திணறல் ஆகியவை ஏற்படும். இந்த நோய் பாதிப்பு அதிகரிக்கும் பொழுது மூட்டுவலி, வீக்கம், திசை இறப்பு, சுவாச பிரச்சனைகள், உறுப்பு செயலிழப்பு ஆகியவை ஏற்படும். இந்த பாதிப்பிற்கு உரிய சிகிச்சை இல்லை என்றால் உயிரிழப்பே கூட நிகழும் என்றும், குறிப்பாக 50 வயதிற்கு மேற்பட்டோர் இந்த பாதிப்பு ஏற்பட்டால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நோய் பாதிப்பு ஏற்பட்டவுடன் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சிகிச்சை என்ன அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த STSS பாதிப்பு உள்ளவர்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் மாத்திரைகளும் வழங்கப்படும் அப்படின்னும், இவை பாக்டீரியாக்களை கொல்ல உதவும். மேலும் இரத்த அழுத்தத்தை சீராக்கவும், உடல் உறுப்புகள் சரியாக வேலை செய்யவும், தொடர்ந்து திரவ அடிப்படையில் உணவுகளும் வழங்கப்படும். குறிப்பிட்ட இடத்தில் பாக்டீரியா பாதிப்பு இருந்தால் அது மற்ற இடங்களுக்கு பரவாமல் இருக்க அறுவை சிகிச்சை மூலம் அந்த பகுதியை அகற்றப்பட வேண்டும். இந்த நோய் பாதிப்பு ஏற்படும் பொழுது விரைவாக சிகிச்சை எடுத்துக்கொள்வது அப்படி அவசியமாகிறது அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.